أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أمن هو قانت آناء الليل ساجدا وقائما يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله العلي العظيم. இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து அமர்ந்திருக்கும் எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அவனுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனால் தடுக்கப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து வாழ பழகிக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வந்து அதனுடைய இறுதி பகுதியில் நாங்கள் அனைவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அல்லது வருகின்ற வெள்ளிக்கிழமை நோன்பு 30ஆக இருக்கலாம், அல்லது திருநாளுடைய தினமாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம். எனவே ரமலானுடைய காலம் வெகு சீக்கிரமாக எங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவன்று இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ர் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஃபீஹா, அந்த இரவிலே மலக்குமார்கள் ஷாரை ஷாரையாக இறங்குகிறார்கள். வர்ரூஹு ஃபீஹா, அதிலும் விசேஷமாக மலக்குமார்களுடைய தலைவராகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். கணித்துக்குரிய மேலானவர்களே, சலாம், அந்த இரவு மிகவும் பெருமதியானது, ஈடேற்றமானது. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, இப்படிப்பட்ட இரவில் எந்த முழு வருடமும் தூங்குகின்ற நாம் வெறுமனே 5 இரவில் தான் அந்த லைலத்துல் கத்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடும்படி சொல்லியிருக்கிறார்கள். அவளும் என்னவென்றால், நம்மவர்கள் சஹருக்கு எழும்பக்கூடியவர்கள் சுபுஹுடைய தொழுகைக்கு கூட வராமல் தூங்குகின்ற அல்லது ரூமிலே தொழுதுவிட்டு உறங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய நஷ்டமான ஒரு செயற்பாடு. நான் மேலே ஓதிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுவ கானித்துன் ஆனா அல்லைல், அந்த மனிதன் இரவிலே அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவனாக இருப்பான். சாஜிதன், எப்படிப்பட்ட நிலைமையில்? சுஜூது செய்தவனாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவான். வகாயிமன், நின்ற நிலைமையில், தொழக்கூடிய நிலைமையில் அவன் அல்லாஹ்வை நெருங்குவான். அவனிடம் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? யஹ்தருல் ஆஹிரா, மறுமையை பற்றிய பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கும். வயர்ஜு ரஹ்மத ரப்பி, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை ஆதரவு வைத்தவனாக தொழுவான், சுஜூது செய்வான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த நிலப்பாடு இந்த ரமலானுடைய மாதத்தில் 23ஆம் நாளில் இருந்து கொண்டிருக்கிறோம். 23வது நோன்பை பிடித்தவர்களாக இருக்கிறோம். 21, 23 கடிந்து விட்டது. இன்னும் இருக்கக்கூடியது 3 இரவுகள். என்னுடைய நிலப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த உலக ஆதாயங்களுக்காக வேண்டி அது நான் செய்வது என்பது தவறு என்று சொல்லவில்லை. என்றாலும் வெறுமனே இருக்கக்கூடிய அந்த 5 இரவையும் நாங்கள் வீணாக கழித்து விட்டால், ஏனோ தானோ என்று அந்த நேரங்களை நாங்கள் கழித்து விட்டால், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நான் மிஸ் பண்ணி விட்டால், என்னையும் உங்களையும் போன்ற நஷ்டவாளிகள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் பல சந்தர்ப்பங்களாக பயன்படுத்திக் கொள்கிறான். எனக்கு இந்த இடத்திலே
எனக்கு வேலை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, கிடைக்கின்ற செலரி அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை, அந்த பாரமான வேலையை நான் எப்படி சகித்துக் கொள்கிறேனோ அதே போன்று அந்த குறிப்பிட்ட அந்த கொஞ்ச நேரத்தை நான் சகிக்காமல் இருப்பது என்பது ஒரு அபாக்கியமான நிலைமை. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னுடைய உங்களுடைய நேரம் இவ்வாறு கழியுமாக இருந்தால், இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலும் கூட இவ்வாறு கழியுமாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயர் ரமலான். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை நான் நீங்கள் பொடுபோக்காக கழித்து விட்டால், ஏனைய மாதங்களை போன்றே இந்த மாதங்கள் தொழுகைகள் சும்மா வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது. நேரங்கள், காலங்கள், இரவு நேரங்கள் போன் பார்ப்பதிலும் அல்லது வீணான விடயங்கள் கலைத்துக் கொண்டிருப்பதிலும் கைவாறு அடிப்பதிலும் நேரங்கள், காலங்கள் சென்று கொண்டிருக்குமாக இருந்தால், கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது அனைத்து நபிமார்களும் ஆதரவு வைத்த ஒன்று. மூமினானவர்களும் முஸ்லிமானவர்களும் இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பதை குர்ஆன் அதிகமான இடங்களில் பேசி இருக்கிறது. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. முஸ்லிமான அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்குமோ அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கையை விட்டு விலகிக் கொள்ளும். அவர்கள் படுக்கையை விட்டு விடுவார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன். பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய வேதனையை, என்னுடைய மறுமை வாழ்வு எவ்வாறு அமைய போகும் என்பதை பயந்தவர்களாக அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்கள், அல்லாஹ்வை அழைப்பார்கள். வதமஅன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எனக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைத்தவர்களாக அல்லாஹ்விடம் கையேந்துவார்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாங்கள் கொடுத்தவைகளை செலவழிப்பார்கள். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னிடமிருந்து ஒரு 1000 அல்லது ஒரு 10,000 ரூபாய் அல்லது ஒரு 70,000 ரூபாய் செலவாகுவது என்பது என்னை கொல்ல கொண்டு போவதை போன்று. அதிகமானவர்கள் என்ன செய்கிறார்கள் கணித்துக்குரிய மேலானவர்களே, செலவழிப்பதற்கு தன்னுடைய அண்டை வீட்டால் இருக்கக்கூடிய ஒரு விதவைக்கு, ஒரு அனாதைக்கு செலவு செய்வதற்கு, அல்லது ஒரு நோன்பாளிகளை ஒரு 20 பேருக்கு, ஒரு 25 பேருக்கு ஒரு நோன்புடைய ஏற்பாடை செய்வதற்கு நான் நீங்களும் பின்னாகி கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பையும் ஆதரவையும் செலவழிப்பதில் இருந்தும் நான் பின்னுக்காகி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உலக மோகம் என்று கூடியிருக்கிறது. ஷைத்தானுடைய வலைக்குள் நான் மாட்டிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஷைத்தான் என்ன சொல்கிறான்? நான் பேச எடுக்கும் போதெல்லாம் யஇதுக்குமுல் ஃபக்ர், நீ கொடுக்காதே உனக்கு குறைந்து போய்விடும், நீ கொடுக்காதே உனக்கு குறைந்து போய்விடும், நீ எதுக்காக நீ கொடுக்கிறாய், நீ சம்பாதித்தது நீ கொடுக்காதே என்று ஷைத்தான் ஒரு எண்ணத்தை போடுகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் அதே ஆயத்தில் சொல்கிறான், யஇதுக்கும் மக்ஃபிரா, நீ கொடு, நான் உனக்கு மன்னிப்பை அளிக்கிறேன், நீ கொடு, உன்னுடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வஃபத்லன், நீ கொடுத்தால் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதாக எங்களை படைத்த இறைவன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, मेरे प्यारे दोस्तों, रमजान आया, अभी हम उसके आखिरी मंजिल पर है. इस जुमा पता नहीं आने वाले जुमा एक ईद होगा या 30 रोजा होगा. इतना जल्दी चला गया. अल्लाह सुब्हानहु व तआला कुरान में बताया, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को मैंने कुरान को लैलतुल कद्र के रात में मैंने उतारा. नबी, मेरे प्यारे नबी, आपको पता है लैलतुल कद्र क्या है? लैलतुल कद्र है ये 1000 रात को बराबर है. एक रात, सिर्फ एक रात 1000 रातों से बेहतर है. इसमें मलाइका इस रात में उतरते हैं, उसमें जिब्रील अलैहिस्सलाम भी उतरते हैं. ये रात बहुत बेहतरीन है, 83 साल के बराबर है. लेकिन ये रात सिर्फ 5 रातों में हमको मिलने वाला है. 21, 23, 25, 27, 29. सिर्फ इस 5 रातों में हमको ये रात मिलने वाला है. लेकिन हमारे मुसलमान का हालत क्या है? रमजान के महीने के पहले किस तरह हालत था, इसी तरह इस रमजान के महीने में भी हालत है.
कितने बंदे उठते हैं सहर के लिए, कितने बंदे उठते हैं सहर के लिए, लेकिन मस्जिद आकर बाजमात फजर नमाज पढ़ने के लिए भी मौका नहीं मिलते हैं। मौका है लेकिन उसका दिल इसके तरबियत नहीं दिया, इतना सुस्ती है। जब फौरन सहर खाने के बाद थोड़ा नींद करने के लिए वो लोग मस्जिद नहीं आते हैं। ये अल्लाह का रहमत मिलने वालों को, अल्लाह के रहमत को शौक करने वाला का सिफात नहीं है। अल्लाह कुरान में बताया कुछ लोग हैं रात के टाइम सुजूद करते हुए, क़ियाम करके नमाज पढ़ते हुए वो लोग अपने रब के पास रुजू करेगा। उसके दिल में क्या होगा, यरजू यहज़रुल आखिरा, मौत को आखिरा को सोच में वो डरते हुए नमाज पढ़ेगा। मेरा कल क़यामत का दिन मेरा हालत कैसा होगा, इसका सोच में वो लोग अपने रात को इबादतों में गुजरेगा। और वयरजू रहमत रब्बी, अल्लाह का रहमत को शौक करेगा। अल्लाह का रहमत का शौक को वो लोग क्या करेंगे, मकसद बना लेंगे। अल्लाह उसके बाद बता रहा है इल्म होने वाला बंदा, इल्म नहीं होने वाला बंदा, दोनों में फर्क है, दोनों में फर्क है। इसलिए हम इस टाइम में हमको अल्लाह ने सिर्फ ये 5 रातों में ये लैलतुल कद्र को ढूंढने के लिए बताया, लेकिन हमारा हालत कैसा है, जो या एक दिन ये रात नींद में चला जाएगा या गपशप मारने में, वैसे कोई बेफायदा बात करने में हमारा टाइम गुजर जा रहा है। लेकिन हमको ये नमाज में मस्जिद आकर 2 रकात शौक से नमाज पढ़ने के लिए भी हमारा दिल जगह नहीं दे रहा है। उसका मतलब क्या है, हम शैतान के माहौल में हैं। शैतान हमको क्या बताएगा, यईदुहुम, हमको वादा देगा, वयुमन्नीहिम, आपको और 5 रमजान मिल जाएगा। इस रमजान को छोड़ो, इस रमजान को आप छोड़ो, आपको आने वाले और 5 रमजान मिल जाएगा। उसमें एक दिन आप अच्छी तरह अच्छा बंदा होकर अच्छा अमल करें। इस तरह हमको तमन्ना दे देगा। ये शैतान का हीला है, ये शैतान का हीला है, लेकिन हम नहीं सोचते हैं। अल्लाह बताया नहनु अक़रबु इलैहि मिन हब्लिल वरीद, आपके ये रंग, ये असब, इससे हम करीब है। आपका जब मौत आएगा वही टाइम आपको मौत आ जाएगा। फिर आपसे मुझे क्या मांगेगा, टाइम मांगेगा। या अल्लाह मुझे थोड़ा सा टाइम दे दो, मैं अकुम मिनस सालिहीन, अच्छा बंदा होकर मैं वापस आऊंगा। अल्लाह बताएगा मैं आपको बहुत टाइम दिया, आपके पिछले 10-20 रमजान गुजरा, आपने उसको अपॉर्चुनिटी नहीं समझा। अभी वक्त आ गया फिरौन की तरह अभी मेरे पास टाइम मांग रहा है, टाइम नहीं है। என்னுடைய கணித்துக்குரிய மேலானவர்களே, ஷைத்தான் என்பவன் என்ன செய்வான் தெரியுமா, எங்களுக்கு வாக்குறுதி தருவான், எங்களுடைய உள்ளத்தில் சிந்தனையை போடுவான், நீ இந்த ரமலானை விட்டு விடு, தூங்கு, கைவாரடி, உனக்கு இன்னும் வரக்கூடிய 5 ரமலான் கிடைக்கும், இன்னொரு 6 ரமலான் 10 ரமலான் உனக்கு கிடைக்கும். அந்த ரமலானுடைய காலத்திலே நீ நல்லமல்கள் செய்து கொள்ளலாம். இந்த ரமலானை விட்டு விடு, இரவில் தூங்கு, கைவார அடி, நீ உனக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைகளில் நீ ஈடுபடு என்று என்ன செய்வான், எங்களுக்கு அந்த எண்ணத்தை போடுவான். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய இந்த பிடரில் இருக்கக்கூடிய நரம்பை விட நாங்கள் உங்களுக்கு கிட்டுமையாக இருக்கிறோம். உங்களுக்கு எந்த நேரத்தில் மரணம் வர என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதே நேரத்தில் மரணம் வந்து தீரும். அந்த மரணம் வந்து நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா என்று கேட்கக்கூடிய விடயம் என்ன தெரியுமா, டைமை கேட்பீர்கள். எனக்கு கொஞ்சம் டைம் தாயா அல்லாஹ், என்ன கொஞ்சம் திருப்பி அனுப்பு, நான் என்னிடம் இருக்கின்ற பணத்தை உன்னுடைய பேரில் சதக்கா தான தர்மம் செய்து விட்டு வருகிறேன், நான் நல்லமல்கள் செய்து விட்டு வருகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு நான் இதற்கு முன்னால் 5, 10, 20 ரமலானை தரவில்லையா, நீ அந்த ரமலானை ஒழுங்கான முறைக்கு பயன்படுத்தி இருந்தால் இந்த நேரத்தில் நீ என்னிடம் இவ்வாறு கேட்க மாட்டாய். நான் உனக்கு திரும்பவும் டைம் தந்தால் நீ திரும்பவும் இதே வேலையைத்தான் செய்வாய். எனவே உனக்கு தரப்பட்ட இந்த நேரம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான், புறப்படு. புறப்பட்டால் நான் வாழ்ந்தது 70 வருடம்,
கபருடைய வாழ்க்கை அனுபவிப்பு இருப்பது யாருக்கும் சொல்ல முடியாது. எங்களுடைய அப்பா மரணித்து இன்று 100 வருடம் 150 வருடம் வாழ்ந்த காலம் 60. கபருடைய வாழ்க்கையை அனுபவிப்பது 150க்கு மேல உள்ள வருடம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு குறுகிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல் உம்ரு கசீர், வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 30-40 வருடங்களுக்கு பின்னால் நான் நீங்கள் உயிரோடு இருப்போமா அல்லது மன்னருடைய வாழ்க்கையை அனுபவிப்போமா யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் செல்ல இருக்கின்ற சொர்க்கத்தை அடைய இருக்கின்ற அந்த காலம் வரும் வரைக்கும் நீண்ட ஒரு பிரயாணத்தை நான் நீங்கள் செய்ய இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அவருடைய வாழ்க்கை அது எவ்வளவு காலம் யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ் அலுப்பாட்டி விட்டால் கேள்வி கணக்கு, மஹ்ஷருடைய மைதானம், சிராத்துடைய பாலம், கேள்வி கணக்கு, அமல் நாமாவுடைய பட்டோலை, யாருக்கும் சொல்ல முடியாது எவ்வளவு காலம் என்று. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, என்னோடு வருவது என்னுடைய பட்டம் கிடையாது, என்னுடைய குடும்பம் கிடையாது. நான் எவ்வாறு இந்த உலகத்திற்கு தனிமையாக பிறந்தேனோ அதே தனிமையில் தான் மறுமை வாழ்க்கையை நான் அனுபவிக்க இருக்கிறேன். என்னோடு வருவது வெறுமனே நான் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக வேண்டி செய்த நல்லமல்கள் மாத்திரம்தான். கபரிலே வைத்தவுடன் குடும்பமும் சென்றுவிடும், நாங்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்களும் திரும்பிவிடும். என்னோடு மீதமாக இருப்பது இந்த உடம்போடு என்னுடைய நல்லமல்கள் மாத்திரம்தான். அந்த நல்லமல்களை நான் எவ்வளவு சம்பாதித்து வைத்திருக்கிறேன் கணித்துக்குரிய மேலானவர்களே. அல்லாஹ் சொல்லுவான், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். உங்களுக்கு நான் இப்போது நான் என்னென்ன சுவண்டிகள் தருகிறேனோ, உங்களுடைய தனிமையை போக்குகிறேன் கபரிலே, மறுமை நாளிலே உங்களுக்கு நிலை தருகிறேன். இதெல்லாம் வெறுமனை சும்மா கிடைப்பது கிடையாது. நீங்க நினைக்கலாம் நான் சும்மா தருகிறேன் என்று. சும்மா இல்ல கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே. அல்லாஹ் சொல்லுவான், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நீங்கள் உலகத்திலே வாழும் பொழுது நல்ல அமல்கள் செய்தீர்கள், நல்ல அமல்களின் விளைவாக உங்களுக்கு நான் தருகின்ற கூலி. எனவே சந்தர்ப்பம் இன்னும் இருக்கிறது, சந்தர்ப்பம் இன்னும் இருக்கிறது. எனவே வர இருக்கின்ற சந்தர்ப்பங்களை ஒழுங்கான முறைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். मेरे प्यारे दोस्तों, हम जो जिंदगी गुजर रहे हैं ये थोड़ा सा जिंदगी है, छोटा सा जिंदगी है. उसके बाद एक जिंदगी है आलमुल बरज़ख, कब्र वाला जिंदगी. हमारे दादा दादी कब वफात पा गया, कितने उम्र में, 50-60 उम्र में. लेकिन अभी कब्र का जिंदगी 150 या 200 साल. हमको किसी को नहीं पता मैं कितना साल इस दुनिया में जिंदगी गुजारूंगा. लेकिन उसके बाद वाला सफर, ये दुनिया वाला सफर बहुत छोटा है. ये दुनिया जिंदगी के बाद हम जन्नत मिलने तक ये जो जिंदगी है ये बड़ा लंबा सफर है. कब्र का सफर, कब्र का जिंदगी सिर्फ हमको किसी को नहीं पता. लेकिन हमको अभी बता सकता है मेरा दादी था, तीसरा या चौथा दादा, अभी उसका कब्र का जिंदगी 300 साल हो गया. इस तरह हमको बता सकता है. और इसी तरह उसके बाद महशर, आमाल नामा, हिसाब किताब, इसी तरह बहुत टाइम है जन्नत मिलने तक. ये बहुत लंबा सफर में हमारे साथ कौन आएगा? इस दुनिया में जो मैंने कमाया वो आएगा, कमाया जो गाड़ी बंगला जमीन नहीं आएगा. मेरा फैमिली आएगा, कोई बंदा, मेरा वालिद साहिब, मेरा फ्रेंड, उसका बहुत बड़ा पावर था इस दुनिया में, नहीं आएगा. लेकिन मैं जो थोड़ा सा अमल इस दुनिया में अल्लाह के लिए किया वो आएगा. मैं अल्लाह के लिए कुर्बान उठाकर मैंने कुर्बान पढ़ा, वो तिलावत आएगा. मैं अल्लाह के लिए कुछ पैसा निकाल के अल्लाह के नाम पे मैं एक मस्जिद को या एक बेवा को, एक यतीम को मैंने दिया, वो पैसा आएगा, वो सदका आएगा. लेकिन इस दुनिया में हम सोच रहे हैं मुझे बहुत टाइम है, लेकिन किसी को नहीं पता. अभी मैं बहुत खुशी में हूं, लेकिन पता नहीं 1 साल के बाद मैं कब्र में होगा, किसी को नहीं पता. इसलिए फुर्सत समझकर हर टाइम को, हर मौसम को हम अपॉर्चुनिटी सोचकर उसको हम इस्तेमाल करना है. கணித்துக்குரிய மேலானவர்களே, நாங்கள் எத்தனை இரவு நாங்கள் சும்மா கழித்திருக்கிறோம், எத்தனையோ இரவுகளை நாங்கள் சும்மா ஏதோ ஒரு விடயத்தில் கழித்திருக்கிறோம், மெச் பார்ப்பதிலோ அல்லது ஏதாவது ஒரு பிலிம் பார்ப்பதிலோ. ஆனால் வெறுமனே இந்த ரமலானுடைய மாதத்தில் இருக்கக்கூடிய வெறுமனே இந்த 5 இரவில் தான் 83 வருடங்களுக்கு மகத்தான பெருமதியான ஒரே ஒரு இரவு இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும், என்னுடைய மறுமை வாழ்வு அழகான முறைக்கு அமைய வேண்டும், மரணத்தின் நேரத்தில் கலிமா வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே
நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் பயந்து உண்மையான முறையில் நாங்கள் வணக்க வழிபாடில் ஈடுபட்டால் அல்லாஹ் இந்த ஹுஸ்னி வன்னி அப்தி பி, அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியான் எவ்வாறு நினைக்கிறானோ என்னை பற்றி நான் அப்படித்தான் அவனோடு நடந்து கொள்வேன். எனவே அந்த அடிப்படையில் அந்த எண்ணத்துடன் நானும் நீங்களும் நேரங்களை கழிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கணித்துக்குரிய மேலானவர்களே, தௌபாவுடைய காலம் வெறுமனே ரமதானுடைய காலம் கிடையாது. தௌபாவுடைய காலம் அது எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாளிலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையான முறையில் இந்த ரமதானுடைய மாதத்தில் உண்மையான முறைக்கு தௌபா செய்து இதற்கு பின்னால் வருகின்ற காலத்தை நல்ல முறையில் கழிப்பதற்கு நான் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ரமதானுடைய தினத்தில் எப்போது பிறநாளுடைய தினம் என்று பிறை தென்படுகிறதோ அந்த நேரத்தில் இருந்து இமாம் பெருநாளுடைய தொழுகைக்கு முசல்லாக்கு மிம்பருக்கு ஏறும் வரை முன்னால் சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய உணவாக உட்கொள்ளக்கூடிய உணவிலிருந்து 2.5 கிலோ வீதம் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய வாஜிபான ஒரு கடமையாக இருக்கிறது. அதனை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக ரமலானுடைய காலத்தில் ஏற்பட்ட சிறிய சிறிய பாவங்களுக்கு அது குற்றப்பரிகாரமாக அமையும். ஏழை எளிய மக்களுக்கு அது உணவாக மாறும். அந்த பெருநாளுடைய தினங்களில் ஏழை எளிய மக்களுடைய வீட்டிலும் நெருப்பு எரியும், அவர்களுடைய பசியை போக்கிக் கொள்வார்கள் என்பதற்காக நல்ல கடமையாக்கிய ஒரு கடமை. எனவே அந்த விடயத்தில் நாங்கள் நிச்சயமாக செலுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் ரமலானுடைய மாதத்திலே யாரெல்லாம் நல்ல விடயங்களை நல்ல பாக்கியங்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மக்ஃபிரத்தை நரக விடுதலை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்களை ஆக்கியருள்வானாக. ये तौबा का महीना रमजान नहीं है, तौबा हर टाइम मांगने वाला है, हर दिन तौबा का टाइम है. ये हम कुछ बंदा सोचते हैं रमजान का महीना उसमें एक दिन को मुतय्यन होकर तौबा करते हैं और बाकी दिन तौबा नहीं. इस तरह नहीं, तौबा का दिन हर दिन है. और इसी तरह जो ईद का हिलाल नजर आएगा उसके बाद इमाम मिंबर उतरने से पहले सदक़तुल फित्र देना वाजिब है. वो हमारे जो रमजान के महीने में जो छोटा छोटा गुनाह हो गया वो उसके लिए कफारा बन जाएगा. और इसी तरह यतीम मिस्कीन फकीर उनको तुअमत खाना मिल जाएगा. इसलिए अल्लाह सुब्हानहू व तआला ये फर्ज किया. ये हम इसमें भी थोड़ा इत्तिमाम करना है. अल्लाह सुब्हानहू व तआला इस रमजान के महीने में जो बंदा अल्लाह का रहमत मगफिरत इज्जत मिनन नार जो उनको मिला और इसी तरह अल्लाह का जो बंदे को राजी किया उन बंदों में हम सब बंदों को बना ले, हमारे फैमिली वालों को बना ले. अल्लाह सुब्हानहू व तआला हम सब बंदों का हुस्न खातिमा फरमा दे. व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन.